வணக்கம். படைப்பு குழுமம் நடத்தும் மகளிருக்கான காணொலி போட்டியில் கலந்து கொள்வது உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய ஒன்று. தலைப்பை பாருங்கள், மாண்புமிகு மகளிர். தலையங்கமே சிறப்பு. அகிலத்தின் ஆதாரமே பெண்தானே. அத்தகைய பெண்ணை மாண்புமிகு மகளிர் என்பதில் வியப்பொன்றும் இல்லையே. ஆளுமையின் சிகரமும் அவள் என்றால் எந்த மிகைப்படுத்தலும் இல்லைதானே. பெண் மானுடத்தின் கண் போன்றவள். பேதை என்று மூலையில் முடக்கி வைத்த காலம் மலையேறி சென்று விட்டது. அவள் சாராத துறை ஏது? குடும்பம், சமூகம், அரசு என்று எங்கும் அதிகாரம் மறுக்கப்பட்ட நிலையில் அடுப்படியில் அமர வைக்கப்பட்டிருந்த பெண்ணின் எழுச்சி மிக்க வரவு இன்று அனைவராலும் கைத்தட்டி வரவேற்கத்தக்கதாக உள்ளது. வீட்டை பராமரிக்க வேண்டும், வீட்டில் உள்ளோரை எந்த குறைவுமின்றி கவனித்துக் கொள்ள வேண்டும். இவற்றை யார் சொல்லித்தந்தது? எவரும் சொல்லித்தர வேண்டியதில்லை. தாய்மையும் கருணையும் நிரம்பியவள் அல்லவா பெண்டீர். இன்றைய காலகட்டத்தில் பெண்களும் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளது. அவர்களுக்கு ஆண்களும் பக்கபலமாக துணையாக இருந்து வேலையை பகிர்ந்து கொள்கிறார்கள். வரவேற்கத்தக்கதுதான். ஆண்கள் நல்லவர்கள்தான், பெண்மையை இகழாத வரைக்கும். என்ன சொல்கிறீர்கள்? நதிகளையும் தெய்வங்களையும் அடையாளப்படுத்திய நங்கை உதிரத்தில் சனித்த மகவை சுமப்பவள் அல்லவா? சுயநலமில்லா பெருவழி அவள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஓய்ச்சலில்லா உழைப்பாளி அவள். உறவுகளுக்கிடையே பாலமாக விளங்குபவள். தியாகத்தின் மொத்த உருவமே அவள்தானே. வலிமை மொழியால் வாழ்வை சமைப்பவள். தடைகளை உடைக்கும் சமதர்மவாதியும் அவளே. தாயாய் மகளாய் மானுடம் காக்கும் மகோன்னதம் மிக்கவள் அல்லவா. தமிழாய் தலைமகளாய் குலம் காத்திடும் குல விளக்காய் நலம் சேர்த்திடும் நற்றமிழாய் திகழ்பவள் பெண்தானே. பலர் வாழ தான் உழைத்து பண்பின் இலக்கணமாய் வாழ்பவள் அவளன்றோ. அன்பே, அழகே, அமுதே, கொடையே, பங்கயமே, தாரகையே, அறுசுவையின் கூட்டே, அளவறியா கருணையே, நிலை பெற்ற நித்திலமே, வாழ்விக்கும் வாரணங்கே, தேயாத முழுமதியே, தெவிட்டாத செந்தேனே, கூடி வாழும் குல விளக்கே, குவலயத்தின் பொன்மயிலே, காண கிடைக்காத காஞ்சனமே, நற்காவியமே, மேதினியர் போற்றும் மேன்மை பொருந்தியவளே, ஊனோடும் உயிரோடும் ஒன்றனவே கலந்தவளே, தேனூரும் மலர் செண்டாய் தேவதை என வந்தவளே, கானூரும் கானகத்தே கண்டுலாவும் செழும் பூவே. இப்படியே பெண்ணை பற்றி அவளது சிறப்பை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். பெண்ணென பிறந்து பெருமை சேர்த்தவளை தன்மான உணர்வோடு தரணியில் வெற்றி நடை போடும் பெண்ணை போற்றுவோம், கொண்டாடுவோம். மீண்டொரு பிறவியும் பெண்ணாக பிறக்கவே விழையும் அவளது தாய்மை உணர்வுக்கு தலை வணங்குவோம், தலை தாழ்த்துவோம், நன்றி கூறுவோம். பெண்மையை போற்றுவோம். வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் வருவேன், மீண்டு வருவேன். வாசு வசந்தா.